வாகன பிரச்சாரம் மூலம் கொள்கை பரப்புரை மேற்கொள்ள தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். வாகன பிரச்சாரம் மூலமா கொள்கை பரப்புரை செய்ய விஜய் திட்டமிட்டிருப்பதா ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்போ இந்த வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்? விஜயனுடைய திட்டம் குறித்த முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து துவங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த நகர்வுகள் தேர்தலை நோக்கி முன்னெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். அந்த வகையில பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி கருத்தரங்கம் இந்த மாதம் முதல் மண்டல வாரியாக நடைபெற கருத்தரங்கமாக கோவையில அவரது கட்சியுடைய தலைவர் தலைமையிலேயே அந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தெரு தெருவாக வீதி வீதியாக மக்களிடையே கட்சியுடைய கொள்கைகளை கொண்டு செல்வதற்கு வாகன பிரச்சாரத்தை தொடங்க தமிழக வெற்றி கழக தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் நடைப்பயணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான சுற்றுப்பயணங்கள் நிகழவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வாகன பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக தெரு தெருவாக நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்ய தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அரசியலுக்காக தமிழ்நாட்டுல முதல் முறையாக வீதி வீதியாக வாகனம் பிரச்சாரம் செய்ய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைமை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டும் அதே போல அவர்களுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டும் இந்த கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கொள்கைகளை மக்களிடையே வாகன பிரச்சாரம் மற்றும் மேடை பிரச்சாரம் மூலம் பரப்பவும் தலைமை உத்தரவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் நிர்வாகிகள் ஒரு புறம் வாகன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கட்சியுடைய தலைவரும் விரைவில் இந்த வாகன பிரச்சாரத்துல தன்னை இணைத்துக் கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.